ஓய்வின்றி உழைத்த முத்தமிழறிஞரின் கொள்கை பாதையில் அரசியல் பயணத்தை தொடங்கிய நாள் முதல் மக்கள் பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு ஓயாது உழைத்து வருகிறார் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி முன்னோடி திட்டங்களை உருவாக்கியதிலும் இந்தியாவே திரும்பி பார்க்கும்படி அவற்றை நடைமுறைப்படுத்துவதிலும் பெரும் பங்காற்றி வருகிறார். அமைச்சர் பொறுப்பேற்ற ஓராண்டுக்குள் 21 மாவட்டங்களுக்கு ஆய்வு பயணங்கள் மேற்கொண்டார். அதிலும் குறிப்பாக பள்ளி உட்கட்டமைப்புகள், மருத்துவமனைகள், விளையாட்டு விடுதிகள், விடுதிகளில் வழங்கப்படும் உணவின் தரம் ஆகியவற்றை மிகுந்த அக்கறையோடு கள ஆய்வு செய்தார். அதோடு மட்டுமின்றி மகளிர் சுய உதவி குழுக்களின் செயல்பாடுகள், அரசு சிறப்பு திட்டங்களின் செயலாக்கம் என பல்வேறு துறைகளின் திட்டங்களையும் கள ஆய்வு செய்து அதிகாரிகளை விரைவுபடுத்தினார். மிக குறுகிய காலத்தில் திட்டமிடப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்தது குடும்ப தலைவிகளின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இத்திட்டத்தில் 1,16,00,000 மகளிர் பயன் பெற்று வருகின்றனர். இதுவரை விடுவிக்கப்பட்ட தொகை ரூபாய் 11,323 கோடி. யாராவது சும்மா தருவாங்களா? தரமாட்டாங்க. ஆனா ஸ்டாலின் தராங்க. மகளிர் திட்டத்துக்காக நல்ல சலுகை தான் செய்யறாங்க. என் பேர் தேனிலா. நான் பெட்ரோல் மந்தில் இருக்கேன். எங்களுக்கு இந்த மகளிர் உதவி திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்களோட சம்பளம் எல்லாம் ஒரு 14ஆம் தேதிக்குள்ள செலவாயிரும். இப்ப 15ஆம் தேதிக்கு மேல அந்த 1000 ரூபாய் வர்றதுனால எங்க குடும்ப சூழ்நிலைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த திட்டத்தை அறிவிச்ச முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. உழைக்கும் மகளிரின் காலை நேர பணிச்சுமையை குறைக்கவும், குழந்தைகளின் ஊட்டச்சத்தினை உறுதி செய்து களைப்பின்றி பயிலவும் வழிவகுத்தது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இந்தியா மட்டுமல்ல, உலகமே வியந்து பார்க்கும் உன்னத திட்டம் இது. தமிழ் மாணவர்களை சாதனையாளர்களாக்கவும், நாளைய முதல்வர்களை உருவாக்கிடவும் முதலமைச்சரின் சிந்தனையில் உதைத்த கனவு திட்டம்தான் நான் முதல்வன். முதலமைச்சரின் கனவை நனவாக்கி வருகிறார் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். இவை மட்டுமா? நான் முதல்வன் மற்றும் பிரிட்டிஷ் கவுன்சில் இணைந்து நடத்திய ஸ்கவுட் திட்டத்தின் கீழ் இங்கிலாந்தின் டர்ஹம் பல்கலைக்கழகத்தில் தரவு அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் 1 வார காலம் நேரடியாக பயிற்சி பெற்ற 25 மாணவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றதுடன் தமிழ்நாடு அரசுக்கு தங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். இம்முயற்சி நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு மைல்கல்லாகும். ஒரு தந்தையின் இடத்திலிருந்து எங்கள் தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுக்கிற எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றிகள். சென்னையில் நடைபெற்ற சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி இந்திய விளையாட்டுத்துறை வரலாற்றில் ஒரு திருப்பு முனை. ஒலிம்பியாட் தமிழ்நாட்டு இளைஞர்களிடம் ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கியது. அந்த எழுச்சியை உருவாக்கியதிலும் அதை தொடர்ந்து வழிநடத்தி செல்வதிலும் மாண்புமிகு அமைச்சரின் பங்களிப்பு அளப்பரியது. ஆண்டுகளுக்கு பிறகு பார் போற்றும் வகையில் சென்னையில் ஆசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டிகளை நடத்தி காட்டினார். தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் 98 பதக்கங்களை வேட்டையாடி 2ஆம் இடம் பிடித்தனர் தமிழ்நாட்டு வீரர்கள். விளையாட்டுத் துறையின் உட்கட்டமைப்புகளை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்படுத்தியதே இந்த சாதனைகளின் அடித்தளம். இவை மட்டுமா? மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப், சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் சாம்பியன்ஷிப், ஸ்குவாஷ் உலகக்கோப்பை, சர்வதேச அலைச்சறுக்கு என்று சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது தமிழ்நாடு. அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்தார்.
தமிழ்நாட்டில் உள்ள 12,618 கிராம பஞ்சாயத்துகளுக்கு நம் தமிழ்நாடு அரசு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெருமையுடன் வழங்குகிறது. மாவட்ட அளவில் திறமை மிக்க விளையாட்டு வீரர்களுக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறது முதலமைச்சரின் கோப்பை விளையாட்டுப் போட்டி. போட்டிகளை நடத்துவதில் மட்டுமல்ல, பங்கேற்கும் தமிழ்நாட்டு வீரர்கள் வெற்றி கோப்பைகளை அள்ளி குவிப்பதிலும் புதிய சரித்திரம் படைக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டு வீரர்களின் நலனில் அவர் கொண்டிருக்கும் அக்கறையின் வெளிப்பாடுதான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை உருவாக்கம். தமிழ்நாட்டில் முதன்முறையாக நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கு மாநில இளைஞர் விழா சென்னையிலும் வேலூரிலும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. ஊரக பகுதி இளைஞர்களை நல்வழிப்படுத்திட திறன் பயிற்சி அளித்து 55,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு 1,00,000க்கும் மேற்பட்டோர் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். விளையாட்டுத் துறையில் மட்டுமல்ல, இளைஞர் நலனில் மட்டுமல்ல, மகளிர் மேம்பாட்டிலும் மகத்தான சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பெண்களின் தற்சார்புக்கு மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம் அடித்தளம் அமைத்தார் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். அந்த தற்சார்பு இயக்கத்தை போற்றி வளர்க்கிறார் நம்முடைய அமைச்சர் அவர்கள். 1,15,054 புதிய குழுக்கள் தொடங்கப்பட்டுள்ளன. சமுதாய முதலீட்டுக்காகவும் வறுமை குறைப்பிற்காகவும் சுழல் நிதி அக்குழுக்களுக்கு விடுவிக்கப்படுகிறது. 12.5 லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் ஏறத்தாழ 80,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட்டு வரலாற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளது. வறுமை நீங்கி வாழ்க்கை தரம் மேம்பட பண்ணைசார் மற்றும் பண்ணைசாரா வாழ்வாதார நடவடிக்கைகளுக்காக உற்பத்தியாளர் குழுக்கள் உருவாக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்படுகிறது. ஊரக பகுதி வாழ் மக்கள் ஏற்றம் பெற உலக வங்கியின் உதவியோடு செயல்படுத்தப்படும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் வாயிலாக 5,000 உற்பத்தியாளர் குழுக்கள், 1000 தொழில் குழுக்கள், 6,000 சமுதாய பண்ணை பள்ளிகள், 2,500 சமுதாய திறன் பள்ளிகள் அமைக்கப்பட்டு பயிற்சியும் நிதியும் வழங்கப்பட்டு வருகிறது. எங்களுக்கு முதல்வர் மூலியமா மணிமேகலை விருது கிடைச்சிருக்கு. மாவட்ட அளவில் விருது வாங்கினதை இந்த மாநில அளவுக்கு விருது வாங்குற அளவுக்கு கொண்டு வருவோம். மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் அரசின் லட்சிய இலக்கை எட்டிப்பிடிக்க துறைதோறும் புதிய திட்டங்கள் வகுத்து சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறார். சமூக நீதி காக்கும் சரித்திர நாயகராம் முதலமைச்சரின் அடியொற்றி அமைச்சருடைய வெற்றி பயணம் தொடரும்.